ஃபர்ஸ்ட் வந்து வேணாம் வேணாம் அப்படின்னாங்க. இந்த மீடியால போவாத, இது ரொம்ப கஷ்டம். நம்ம ஃபேமிலிக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. நீ எதுக்கு தேவையில்லாம இந்த இதுக்குள்ள போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம் போயிட்டு யாருனா இருக்கா நம்மளுக்கு ஏதோ நம்ம தெரிஞ்ச வேலை எதாவது இருந்தா பரவாயில்ல. சிவில் இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோ. போக முடியல ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு. கடைசியில நானே காலேஜ் படிச்சுட்டு டிவிலாம் போய் பண்ண உடனே எல்லாருமே என்னை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லார் வீட்லயுமே எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்ணாம நம்ம ஜெயிச்சு வரது தான் லைஃப்ல பெரிய சக்சஸ்ஃபுல்லான விஷயம் நான் நினைக்கிறேன். நான் ரஜினி சார் பேசுனா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்போம். யார பார்த்து என்ன சொல்ற அறுத்து பாக்குறியா? நான் எதுக்கிட்ட வேலை செய்யல, எதுக்கிட்ட வேலை செய்யறேன் அந்த மாதிரி வாய்ஸ் தான் எடுத்து பண்ணிட்டு இருப்போம் நாங்க ஜாலியா. தமிழ் மண்ணுக்கும் தமிழ் பொண்ணுக்கும் மரியாதை கொடுப்பேன், வணக்கம் செலுத்துவேன், வரட்டுமா அத்தா சொல்லி வையேன். சோ இந்த மாதிரி இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது கண்டிப்பா உங்க ஃபேமிலியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. என்னோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 2 அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. ஸோ பெரிய ஃபேமிலி தான். எங்க அண்ணன்லாம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எங்க அண்ணன் தம்பி, என் தம்பியும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எங்க அப்பா அம்மாவும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேணாம் வேணாம் அப்படின்னாங்க. இந்த மீடியால போவாத, இது ரொம்ப கஷ்டம். நம்ம ஃபேமிலிக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. நீ எதுக்கு தேவையில்லாம இந்த இதுக்குள்ள போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து +2 படிக்கும் போதே வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல சேரணும் ஐடியால இருந்தேன். ஆனா எங்க அண்ணன் வந்து ஐயோப்பா ஏன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம் போயிட்டு யாருனா இருக்கா நம்மளுக்கு ஏதோ நம்ம தெரிஞ்ச வேலை எதாவது இருந்தா பரவாயில்ல. சிவில் இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோ. நம்ம மாமா இருக்காரு, உங்களை அப்படியே சிவில்ல அனுப்பிச்சிடலாம் அப்படின்னாங்க. ஸோ ஆனா அந்த நேரத்தில் நாங்கள் பியூர் சயின்ஸ் சென்டர் போக முடியல ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு. கடைசியில் நானே காலேஜ் படிச்சுட்டு டிவிலாம் போய் பண்ண உடனே எல்லாருமே என்னை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் மாமாலாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாரு. எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. எனக்கு நீ போய் பண்ணு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அந்த ஃப்ரீடம் தான் இன்னி வரைக்கும் இருக்கு. அதே நேரத்தில் நான் அந்த ஃப்ரீடத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கேன். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லார் வீட்லையுமே எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்ணாமல் நம்ம ஜெயிச்சு வரது தான் லைஃப்ல பெரிய சக்சஸ்ஃபுல்லான விஷயம் நான் நினைக்கிறேன். சூப்பர். அப்ப ஸ்கூல் டேஸ்ல இருந்தே வந்து நடிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? யாராவது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்களா? இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. எங்க அண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரு எங்க அண்ணன் மிமிக்ரி பண்ணுவாரு. எம்ஜிஆர் சார் மாதிரி பேசுவாங்க வீட்டுல, நம்பியார் சார் மாதிரி பேசுவாங்க. அது இல்லாம இந்த பிலிம் வந்து ஒரு அட்டையில பிலிமை சொருவி அதுல ஒரு கண்ணாடி ஒளிய சூரிய ஒளிய கண்ணாடியில காமிச்சு அந்த ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணி அது செவுத்துல தெரியும் அந்த பிலிம். அப்படி ரஜினி சாரோட படம் அப்படி தெரியும். அந்த மாதிரி பிலிம் வச்சு அப்பயே போட்டு காட்டுவாங்க சின்ன வயசுல இருக்கும்போது. அது மாதிரி அப்பயே நமக்கு தெரியாமே ஒரு அது மேல ஒரு ஈடுபாடு வரும்ல, அது நடந்தது. அதை தாண்டி கிளாஸ்ல ஒரு பையன் இருப்பான் ஸ்கூல்ல, செந்தில் நாதன் ஒருத்தன் ஃப்ரெண்டு. அவன் மிமிக்ரிலாம் பண்ணுவான். அவன் வந்து பார்த்தா எல்லாரும் வாய்ஸும் பேசுவான். அவரை ரகுவரன் சார் வாய்ஸ், அவன் ரகுவரன் பேசினா நான் ரஜினி சார் வாய்ஸ் பேசுவேன். நான் ரஜினி சார் பேசுவேன், அவன் ரகுவரன் சார். ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்போம். யார பார்த்து என்ன சொல்ற அறுத்து பாக்குறியா? பாவம் வச்சிருவேன் அப்படின்னு அவன் பண்ணுவான். அப்பயே நான் எதுக்கிட்ட வேலை செய்யல, எதுக்கிட்ட வேலை செய்யறேன் அந்த மாதிரி வாய்ஸ் தான் எடுத்து பண்ணிட்டு இருப்போம் நாங்க ஜாலியா. நான் ஒரு சொன்னா சொன்னா மாதிரி அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வாய்ஸ் மாற்றி மாற்றி பேசுறது இது மாதிரி பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்போதான் அந்த இன்னும் கொஞ்சம் அது மாதிரி ஈடுபாடு ஆயிடுச்சு. நாங்களே அமைதியாக கூட என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட மாட்டாங்க. ஏய் வாங்க வாங்க வாங்க, ஏ அவனா நம்பியார் மாதிரி பேசலாம், நீ ஏதோ ஒன்று பண்ணுறா அப்படின்னு வாங்க. விஜயகாந்த் சார் மாதிரி பேசலாம், நான் ஒன்று பேசுவேன். இதை பாரு, தமிழ் மண்ணுக்கும் தமிழ் பொண்ணுக்கும் மரியாதை கொடுப்பேன், வணக்கம் செலுத்துவேன், வரட்டுமா அத்தா சொல்லி வையேன். உடனே அவன் வாய்ஸ் பேசுவான், பிரபாகரா. அது மாதிரி ஜாலியா அப்போ பண்றது தான். ஸோ அதுல இருந்து அப்படியே அந்த மிமிக்ரி கத்துக்கணும், காமெடி பண்றது, ஜோக் சொல்றது அப்படியே வந்துச்சு. ஓகே, உங்களுக்கு வந்து ரோல் மாடல் அப்படின்ட்டு யாராவது இருக்காங்களா? ரோல் மாடல்ன்ட்டு எனக்கு நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தருக்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். இப்போ வடிவேல் சார் பார்த்தா அவரோட பாடி லாங்குவேஜ், விவேக் சார்கிட்ட அந்த மெசேஜ் சொல்ற அந்த ட்ரெண்டிங்கு, இப்போ சிவகார்த்திகேயன் பிரதரை பார்த்தா அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம், அவரோட ஆக்டிவிட்டிஸு, தளபதி விஜய் சார்கிட்ட இருந்து அந்த மாதிரி எல்லார்கிட்டையுமே எனக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆகும். அஜித் சாரை பார்க்கும்போது அவரோட அந்த கான்ஃபிடென்ட்டு, அதனால வந்து டோட்டலாக நம்ம ஒரு சினிமா ரசிகனாக இருந்தனால
ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் படமும் ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அப்படியே கவர்ந்துருக்கும். விஜயகாந்த் சார் பார்த்தா அவர் மாதிரி அந்த ஆக்ஷனு, அந்த வெறி அப்படியே கண்ணில் தெரியும் அவருக்கு. அந்த பர்ஃபார்மன்ஸ் கண்ணில் காட்டுவார். ஃபைட்டிங்கை அடிச்சு கூட காட்ட மாட்டாரு. அவர் கண்ணில் அப்படி கலங்கும் போது தெரியும் நம்மளுக்கு, ஐயோ கோவமாயிட்டாரா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம ஒரு இம்ப்ரெஸ் ஆகும். நான் கவுண்டமணி சார்கிட்டையும் சரி, எல்லார்கிட்டையும் சந்தானங்கிட்ட, சந்தானம் நிறைய சொல்லுவார். ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார். டைமிங் காமெடி, டக்குன்னு டைமிங் பண்ணுவார். அவர் கூட பண்ணதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வு நிறைய இருக்கு. A1 படம், பாரிஸ் ஜெயராஜ், இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ், எல்லா படத்துலையுமே வந்து அவர் என்னை கூப்பிட்டுருவாரு. ஸோ நல்ல ஒரு மனிதர் அவர். நிறைய ஹெல்பிங் மைண்ட் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட சில விஷயம் கற்றுக்கிட்டேன். அது மாதிரி ஒவ்வொருத்தருகிட்டேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுப்பேன். அவங்களுக்கு தெரியாமையே கற்றுப்பேன். சொல்லப்போனால் அவங்ககிட்ட அந்த விஷயத்தை திருடிடுவேன் நான்.